மாற்றம் நாங்களே எப்போ மாற்றம் வரும்? விஜய் ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆயிட்டு, 15 நாள் ஆயிட்டு, 25 நாள் ஆயிட்டு, 1 மாதம் ஆச்சு, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப ஓவராக வாய் துடுக்கா பேசி இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு அந்த வயசில். கரண்ட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்குது. சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் அடிக்குது. ஒரு என்ஓசி வாங்குறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறைய செலவு பண்ண வேண்டியிருச்சு. ஆமாம், அதுக்கு பயங்கர ஒரு கட்டணம் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் வரைக்கும், 50 லட்சம் வரைக்கும்லாம் செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயங்கள். வணக்கம். தேவைக்காட்சி வந்ததுலேருந்து டெய்லி ஒரு நியூஸ் ட்ரோலாக போயிட்டே இருக்குது. ஆமாம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஒரு கரண்ட்டு கட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து ரொம்ப ஒரு சாதுவான, எப்படி சொல்ல, ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் அது உண்மையில பொய் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவர் படம்லாம் பாருங்கள். நாட்டம்மா படத்தில் வந்து அவர் பேசுவார்ல, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்சி சொல்லுவார். அதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சூரிய வம்சம் படத்தில் கூட நடிக்க வைக்கிறதுக்கு அவரை தான் கூப்பிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. அந்த சரத்குமாருடைய பேரனா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணு தான் பையனாக நடிச்சிருக்கும். அதில் நடிக்கிற கூட மகேந்திரனை தான் கூப்பிட்டதாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப ஓவராக வாய் துடுக்கா பேசி இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு அந்த வயசுலேயே. அதுக்கப்புறம் தான் வேண்டாம் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி வேறு யாராவது பாருங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தது தான் அந்த டைமில் கூட ஒரு கதை வந்தது. இப்போ கூட வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கோங்க. ஆமாம், அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ அது எப்போவுமே ஓவராகவே அவர் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இதுலேயும் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். அது மாதிரி தான் இப்போ கரண்ட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்குது. சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் அடிக்குது நைட்லாம். ஆனால் வந்து தூங்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. பெரியவங்க குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஆறுதலாக சொல்கிற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. அந்த செய்தியாளர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இதை பற்றி என்ன நீங்கள் கேட்டோன்னே, ஏன் வந்து நீங்கள் ஏன் எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, சோலார்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியாதா உங்களுக்கு, சோலாரை பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் புது ஐடியா தான் கொடுக்காரே தவிர ஒரு வேதனைக்கு வந்து எதாவது ஆறுதலாக ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவர் அந்த மாதிரி சொல்லலை. சரி, அதை வச்சு 2 நாள் பயங்கர ட்ரோல் பண்ணாங்க. வச்சு கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி அவர் தலையில் வந்து சோலார்லாம் இருக்கிற மாதிரிலாம் ஆமாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் சரி அதுக்கு வந்து அவர் ஏதோ மன்னிப்புக்கிற மாதிரி ஒரு வீடியோ சொல்லி இன்னைக்கு காலையில் வந்து கூட அவர் போட்டிருக்காரு. அந்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கர்வமாக மன்னிப்பு தான் கேட்குறாரு. அதில் கூட ஒரு மன்னிப்பு கேட்குறது ஒரு தாழ்மையாக அந்த பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, அது சுத்தமாக அவர்கிட்ட கிடையாது. பாருங்கள், அவர் பேசுச்சே பாருங்களேன். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து போச்சு, மன்னிச்சுட்டு மரியாதை எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே தான் மன்னிப்பு அந்த வீடியோ இருக்க தவிர ஒரு சிரம் தாழ்ந்து அந்த பாடி லாங்குவேஜில் ஒரு மன்னிப்பு கேட்குறாரு தம்பி அப்படிங்கிற மாதிரியே இல்லை. பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒரு சினிமா கலைஞர்களுக்கு எப்போயுமே வந்து ஒரு திமிர்த்தனம் இருக்கும்பாங்க. அது நல்ல டேலண்டான ஆட்கள், திறமையான ஆட்களுக்கு திமிர் இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இவருக்குலாம் இருந்து அந்த மாதிரிலாம் பதில் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு தான். வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஆமாம், அவர் இன்னும் வளரவே இல்லை. ஆக்சுவலாக அவர் மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி கேரக்டர் எடுத்து சின்ன வயசு விஜய் சேதுபதியை பண்ணனால தான் அவருக்கு பெரிய மாசே வந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கும் அந்த அளவுக்குலாம் தெரியாது. சின்ன வயசில் அவர் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த ஏஜில் வந்து அவர் மாஸ்டர் படத்தில் நடிச்சனால தான் அவருக்கு பேரே வந்தது நல்லா. ஆனால் அதே வந்து இப்போ விட்டுருக்காரு. ஏதாவது ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அடுத்து என்னன்னா, இன்னைக்கு தனியார் பள்ளி கூட்டமைப்புலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கல்ல. ஆமாம், அது பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். அது வந்து உண்மையிலே ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு தனியார் பள்ளி புதுசாக இப்போ நர்சரி ஸ்கூலோ இல்லை ஒரு தனியார் பள்ளியோ வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ஓசி வாங்கணும். இப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து என்ஓசிலாம் வாங்குறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது போன 5 வருடம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த காலம் காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கு, ஒரு லெட்டர் வாங்குறதுக்கு, ஒரு என்ஓசி வாங்குறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறைய செலவு பண்ண வேண்டியிருச்சு. அந்த பணம் நிறைய செலவு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து இந்த மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தில் தான் போய் எல்லாருமே இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார். இந்த என்ஓசி இதெல்லாம் வந்து நீங்கள் பைசா செலவில்லாமல் எல்லாருமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாரும் மேடைக்கு மேடை பில்டப் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாரோ அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ₹1 செலவில்லாமல் அந்த என்ஓசி வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ கிடச்சிருக்குது. அதுதான் தனியார் பள்ளி கூட்டமைப்பிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இதன் மூலமாக வந்து மாணவர்களுக்கு அவங்களுடைய தலையில் சுமத்தக்கூடிய அந்த கல்வி கட்டணங்கள் அதனுடைய சுமையை வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த பள்ளி கல்வித்துறை சார்பாக வந்து அந்த பள்ளி கல்வி கூட்டமைப்புலேருந்து சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே
இப்படி யாருமே வந்து ஒரு பைசா கூட வாங்காம என்ஓசி தந்ததே கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது மாற்றம் நாங்களே எப்போ மாற்றம் வரும், விஜய் ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆகிட்டு, 15 நாள் ஆகிட்டு, 25 நாள் ஆகிட்டு, 1 மாதம் ஆச்சு, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மின்சார பேருந்துகளாக வந்து கொள்முதல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய பேருந்துகள் வாங்கும் பொழுது முழுவதுமாக அது ஃபுல் ஏசியில் முழுக்க குளிர்சாதனம் வசதி செய்யப்பட்ட பஸ்ஸாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சொன்னாங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் போயிட்டு வர சொன்னாங்களே, அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாஸ் வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனர் மாடல் மாதிரி தான் நினைக்காது, ஸ்கேன் பண்ணி ஸ்மார்ட் கார்டு அந்த டைப்பில் தான் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு திட்டங்களாக வந்துகிட்டே இருக்குது, எல்லாமே சாத்தியப்பட்டு இருக்குது. உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு ஆரம்ப தொடக்கமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்றைக்கி வந்த செய்திகளில் இந்த தனியார் பள்ளிகளுக்கு அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் வாங்குவதற்கான அந்த என்ஓசி அதுக்கு வந்து கட்டணம் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள். அங்கே தான் நிற்கிறாரு நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர். ஆமாம், அதுக்கு பயங்கர ஒரு கட்டணம் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் வரைக்கும், 50 லட்சம் வரைக்கும்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்குமே, ஒவ்வொரு என்ஓசி வாங்குறதுக்காக இருக்கட்டும் சரி, லைசன்ஸுக்காக சரி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முறை பைசா செலவு இல்லாமல் எங்களுக்கு இது கிடைக்குது, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆமாம், அது கட்டணம் கிடையாது. ஆமாம், நீங்கள் வந்து மாணவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டணத்தையும் குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முழுமையான ஒரு திருப்தியான ஆட்சி நமக்கே கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவர் அறிவித்த எல்லா திட்டங்களும் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஆகணும். ஏன்னா வந்து அவரே வந்து இந்த எலெக்ஷனை ஒட்டி மக்களை போய் சந்திக்க போகிற நேரம்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்கள் செய்யாததெல்லாம் வந்து குறைகளை வந்து சுட்டி காட்டினார். அப்போ வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்களே, நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லி பேப்பர் வச்சு படித்து பார்த்துருப்பீங்கள்ல. இந்த வாக்குறுதிலாம் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் நிறைவேற்றினீங்களா சிஎம் சார் அப்படின்னு அந்த டைமில் கேட்டார். அப்படிங்கிறச்சா இவர் சிஎம்மாக இருக்கிற நேரத்தில் இவர் என்னென்ன திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தாரோ அதெல்லாம் இவர் நிறைவேற்றலைன்னா, சொன்னீங்களே சார் சிஎம் சார் இவரை பார்த்து ஒரு டீம் கேட்பாங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படிங்கிற வந்து கூடுமான வரைக்கும் இல்லை எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுவதற்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லி அரசியல் வட்டாரத்தில் வந்து சொல்கிறாங்க. மக்கள் வந்து அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதில் இப்போ அடுத்ததாக வரப்போகிறது முதல்ல சிங்கப்பன் சொல்லியிருந்தாங்க, சிங்கப்பன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இது இந்த மக்களுக்கான பேருந்து, கட்டணமில்லாத பேருந்து, மகளிருக்கான தமிழ்நாடு முழுக்க கட்டணமில்லாத பேருந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஸோ நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அவர் சொன்ன மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். நன்றி.